மானாமதுரையில் காட்டுப் பன்றிகளால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள், ராணுவ வீரர்கள் மற்றும் வனத்துறையினர் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இளையராஜா. இளையராஜா, வணக்கம். விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. விவசாயிகளுக்கு விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையும் அச்சுறுத்தலையும் உருவாக்கின்ற ஒரே விஷயம் என்னென்னா காட்டுப்பன்றி தான். காட்டுப்பன்றி தான் விவசாயிகளுக்கு தினந்தோறும் வாழ்க்கையில் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. தற்போது பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் கோடைகால விவசாய பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. நெல், வாழை, கரும்பு போன்ற பல பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளது. முன்பு பயிரிடப்பட்டது கூட தற்போது பாதியாக தான் பயிரிடப்பட்டது. இதுக்கு முதன்மையான காரணம் என்ன சொல்ல போகிறோன்னா காட்டுப்பன்றிகள் தான். அந்த காட்டுப்பன்றிகள் இரவு நேரத்தில் 1 வருதில்லை 2 வருதில்லைங்க, 20 முதல் 30 வரை மொத்தமாக இந்த விவசாய நிலங்களை அழித்து விட சொல்கிறாங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திட்டையும் வனத்துறையிட்டையும் பல முறை விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாய குறைதீர் கூட்டத்திலும் விவசாயிகள் முதன்மையான கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா இந்த காட்டுப்பன்றிகளை சுட்டு. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலை. இதனால் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் விளைநிலையங்களை சுற்றி பார்த்திங்கன்னா மின்வேலிகள் அமைக்கிறாங்க. இந்த மின்வெளியில் வனவிலங்குகள் நிறைய சாகுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து விவசாயிகள், ஆடுமைக்கு வர விவசாயிகள், வெளியூர் விவசாயிகள் பலரும் இதில் சிக்கிச்சு இந்த மின்வெளி இருக்கிறது தெரியாமல் உயிர் பலியாக இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பேர் இந்த விவசாயிகள் மின்வெளி தாக்கி இறந்துருக்காங்க. இது குறித்து பல முறை புகார் கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இந்நிலையில் தான் பார்த்திங்கன்னா கடந்த சட்டசபையில் அமைச்சர் பொன்முடி பேசியில் பார்த்திங்கன்னா வனத்துறையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வருகிற காட்டுப்பன்றிகளை சுட்டு பிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விவசாய நிலையில் காட்டுப்பன்றிகளை வனத்துறை சுட்டு பிடிக்கவே இல்லை. அப்படி ஒரு எந்த ஒரு சம்பவமே நடக்கலை இதுவரையும் பட்டு விவசாயிகள் குற்றச்சாட்டு வருகிறாங்க. இதில் காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பிரச்சனைகளை, இதனால் விவசாயிகள் என்னென்ன அன்றாட வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கிறாங்க, இதிலிருந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று நம்முடைய பேசுவதற்காக விவசாயி ஐயா நம்ம கூட இருக்கிறாரு. ஐயா வணக்கம். இந்த காட்டுப்பன்றிகளால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, என்னென்ன இன்னல்கள் ஏற்படுது, அதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும். விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்கிறோம். ஆனால் இரவு நேரங்களில் சீமைக்கருவேல மரங்களில் காடுகளில் இருந்து கூட்டமாக காட்டுப்பன்றிகள் விவசாயத்தை முற்றிலுமாக சேதப்படுத்தி அழித்து ஒழிக்கிறது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம், மாவட்ட வனத்துறை அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அந்த வனத்துறை அதிகாரிகளையும் அழைத்து விவசாயம் காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தப்பட்ட அந்த விளைநிலங்களை அவர்களை பார்வையிட செய்திருக்கிறோம். அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு மாவட்ட நிர்வாக கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம் என்று சொன்னார்கள். காட்டுப்பன்றியால் சேதப்பட்ட நெல் விவசாயிகளுக்கு நாங்கள் உரிய நஷ்டீடு கிடைப்பதற்கான ஆவணம் செய்கிறோம் என்று சொன்னார்கள். விவசாயிகளும் தங்களுடைய பட்டாசிட்ட அடங்கல் எல்லாவற்றையும் மாவட்ட வனத்துறை அதிகாரியிடம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிற நிதிநிலை அறிக்கையிலும் காட்டுப்பன்றிகளால் சேதப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டீடு அறிவிப்பு இல்லை. விவசாயத்திற்கென்றே விவசாய மந்திரி வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த விவசாய மந்திரி பட்ஜெட் தாக்கல் பண்ணுகிற பொழுதும் இதற்கான காட்டுப்பன்றி சேதப்படுத்தப்பட்டதற்கான நஷ்டீடு இழப்பீட்டு தொகை ஒன்றும் அறிவிக்கப்படவில்லை. எனவே சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி, மானாமதுரை தாலுகாக்களில் இந்த விவசாயிகள் விவசாயத்தை பாதுகாப்பிற்கு மின்வெளி அமைத்தால் அதில் இரவு நேரங்களில் விவசாயிகள் தண்ணீர் பாய்ச்ச செல்கின்ற பொழுது தெரியாமல் அந்த மின்வெளியில வைத்து இறந்து விடுகிறார்கள். சுமார் 6-7 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க. எனவே தமிழக அரசாங்கம் கேரளாவை போல தமிழ்நாடு போட்டிருக்கிற இந்த அரசாணையை திரும்ப பெற்றுவிட்டு கேரளாவில் செய்திருக்கிறதை போல தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். அந்தந்த கிராம மட்டத்தில் ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியில் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களை அந்த குழுவில் இணைத்து, அதே போல வனத்துறை அதிகாரிகளை அதில் இணைத்து இந்த காட்டுப்பன்றிகளை சுட்டு பிடிப்பதற்கான ஆவணத்தை தமிழக அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். அதே போல அவை எண் 110 விதியின் கீழே காட்டுப்பன்றிகளால் சேதப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயா சொன்னது போல கேரளாவை போல ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வனத்துறையில் அந்தந்த கிராம பஞ்சாயத்தில் இணைத்து இந்த காட்டுப்பன்றிகளை சுட்டுக் கொள்ளணும்னு சொல்லியிருக்காரு. சேதமடைந்த விவசாயிகளுக்கு நஷ்டீடு கொடுக்கணும்னு ஐயா கோரிக்கை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேத்துல கால் வைக்கிற விவசாயம் சோத்துல கை வைக்க முடியாத நிலைமை வந்துள்ளது. இந்த காட்டுப்பன்றிகளை ஒழிக்கும் பட்சத்தில் தான் விவசாயி சோத்துல கை வைக்க முடியும்னு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துறாங்க. விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று அரசு செவிசார்த்து இந்த காட்டுப்பன்றிகளை ஒழிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கடுமையான கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி இளையராஜா.